கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை வழிநடத்தி, உங்களை பாதுகாத்து, உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருமணி போல் ஒவ்வொருவராக ஆண்டவரை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற சத்திய பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, Psalm chapter 37 verse 5, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீத பகுதியினுடைய வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக மனிதர்கள் சொல்லுவார்கள், என்னிடத்திலே பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஐ கேன் டூ எவ்ரிதிங், என்னால் சகலத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி. பணம் இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும், பலன் இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும், தோள் கொடுக்கக்கூடிய மக்கள் இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்று சொல்லி மனிதனுடைய இருதயம் நம்பும். வேதம் என்ன சொல்லுகிறது? காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவோ காரியங்களிலே பார்க்கிறோம், பணம் இருந்தும், பொருள் இருந்தும், ஆஸ்தி இருந்தும், அந்தஸ்து இருந்தும், சகலமும் இருந்தும் காரியம் அவர்களுக்கு வாய்ப்பது கிடையாது. வேதம் நமக்கு சொல்லக்கூடிய திட்டமான காரியம், காரியத்தை வாய்க்க செய்வது அவர். காரியத்தை நமக்கு வாய்க்க செய்வது ஆண்டவராகிய தேவன். அதனால்தான் சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாய்க்க செய்யக்கூடிய ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் கூட பலவிதமான திட்டங்கள் தீட்டி யோசித்து, உங்கள் வருங்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வீடு, உங்களுடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்களை குறித்து எவ்வளவோ நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். இப்படி செய்தால் அப்படி அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் உங்கள்கிட்ட இருக்கும், திட்டங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தரை சார்ந்து, எதை செய்தாலும் கர்த்தரை நம்பி, எதை செய்தாலும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்து செபித்து நீங்கள் காரியத்தை தொடங்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த அருமையான நாளிலும் கூட ஒருவேளை நீங்களும் கூட சில காரியத்தை தொடங்க, எனக்கு இது கைக்கூடி வருமா வராதா என்ற கேள்விக்குறியோடு, இது முடியுமா முடியாதா, இது நடக்குமா நடக்காதா என்ற பலவிதமான கேள்விக்குறியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவர் காரியத்தை வாய்க்க செய்யக்கூடிய ஆண்டவர். அதனாலே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அவர் காரியத்தை வாய்க்க செய்து குறைவில்லாத நன்மைகளினாலே உங்களை அவர் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திலே தர்மையான வேலைக்காக நன்றி தகப்பனே. தேவரீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர். எங்கள் காரியங்களை வாய்க்க செய்யக்கூடிய தகப்பனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து, பிள்ளைகள் விரும்புகின்ற காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.